வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 123ஆக உயர்வு. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 120 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். நிலச்சரிவால் வயநாட்டின் முண்டக்கை பகுதியில் 3 கிராமங்கள் மண்ணோடு புதைந்ததாக தகவல். சூரல் மலைப்பகுதியில் வெள்ளத்தில் குடியிருப்புகள் அடித்து செல்லப்பட்டதாகவும் தகவல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இன்று அரசு முறை துக்கம் அனுசரிப்பு. அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கேரள அரசு அறிவிப்பு. வயநாட்டுக்கு சுற்றுலா சென்றவர்களை பற்றிய தகவலை பெற தொடர்பு எண்களை அறிவித்தது தமிழக அரசு. சுற்றுலா சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் 1070 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களின் நிலையை அறியலாம் என அறிவிப்பு. கேரளாவில் வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. வயநாடு, காசர்கோடு, கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, கண்ணூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை மையம். வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தொலைபேசியில் பேச்சு. கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ராகுல் காந்தி வயநாடு பயணம் ரத்து. வயநாடு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று உறுதி. கேரளாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளதாக நிலச்சரிவு குறித்து முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. வயநாட்டில் 48 மணி நேரத்தில் 572 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததாகவும் பேச்சு. வயநாடு மாவட்டத்தில் மண் சரிவுகளில் சிக்கி இருப்பவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ தமிழ்நாடு பாஜக சார்பில் குழு அமைப்பு. தேவையான நிவாரண உதவிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என அண்ணாமலை அறிவிப்பு. நாட்டில் எந்த மாநிலமும் பின்தங்குவதுதான் விரும்பவில்லை. முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி நிலவ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி உரை. ஜூலை 31ஆம் தேதியுடன் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் ஆளுநர்கள் மாநாட்டில் RN ரவி பங்கேற்பதாக தகவல். ஆகஸ்ட் 1ஆம் தேதி டெல்லிக்கு புறப்பட்டு சென்று 4ஆம் தேதி சென்னை திரும்பும் வகையில் விமான டிக்கெட் முன்பதிவு. விவசாயிகள் நலன் குறித்து தற்போது முதலை கண்ணீர் வடிக்கும் காங்கிரஸ். ஆட்சியில் இருந்தபோது அவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என நிதியமைச்சர் காட்டம். காங்கிரஸ் ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் தற்போது விவசாயிகள் நலனுக்காக 5 மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் உரை. செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளால் இந்தியாவில் வேலை இழப்பு ஏற்படாது என மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் ஏராளமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என மக்களவையில் பேச்சு. கிராமப்புற பொருளாதாரத்தை அழிவு நிலைக்கு கொண்டு செல்ல பாஜக அரசு முயற்சி. செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மருத்துவமனையில் அனுமதி. நரம்பியல் பிரச்சனை காரணமாக 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி.
பட்ஜெட்டை பல பேர் சேர்ந்துதான் உருவாக்குகிறார்கள். நிதியமைச்சர் அதை தாக்கல் செய்கிறார். அடிப்படை புரிதலே ராகுல் காந்திக்கு இல்லை என அண்ணாமலை விமர்சனம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டின் நகலை மேயர் பிரியா முன்பு கிழித்தெறிந்த காங்கிரஸ் மற்றும் மதிமுக உறுப்பினர்கள். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என கூறி கண்டனம். கடலூர் மாவட்டம் வடலூரில் பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்ததால் மூளைச்சாவடைந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் அவரது கண்கள் தானமாக வழங்கப்பட்டது. கடலூரில் ஈட்டி எறிதல் பயிற்சியில் காயமடைந்து உயிரிழந்த 10ஆம் வகுப்பு மாணவர். எடப்பாடி பழனிசாமி இரங்கல். மதுரை தப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றுவேன் என தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தும் இதுவரையில் ஏன் அகற்றப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான குற்றங்களையும் தடுக்க குழுக்கள் அமைத்து நடவடிக்கை. மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பை வழங்குவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். தீரன் சின்னமலை நினைவு தினத்தையொட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பாம்பன் புதிய பாலத்தில் ரயிலின் சோதனை ஓட்டத்தை நடத்தி பாலத்தின் அதிர்வுகளை கணக்கிட்ட அதிகாரிகள். தஞ்சாவூர் கல்லணையில் இருந்து இன்று நீர் திறப்பு. காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. ஹவுராவிலிருந்து மும்பை சென்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தடம் புரண்டு விபத்து. இங்கிலாந்தின் சவுத் போர்ட் நகரில் நடனம் மற்றும் யோகா பயிற்சி பள்ளி ஒன்றில் கையில் கத்தியுடன் திடீரென புகுந்த 17 வயது சிறுவன். சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டதில் 3 சிறுமிகள் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் இரு குழுக்களுக்கு இடையே பயங்கர மோதல். 49 பேர் உயிரிழப்பு. T20 கிரிக்கெட்டில் தனது 600வது விக்கெட்டை வீழ்த்தி அசத்திய ரஷீத் கான். T20களில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் பிராவோ தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியின் தகுதி சுற்று ஆட்டத்தில் அயர்லாந்தை வீழ்த்தியது இந்தியா. ஹாக்கி போட்டியில் அயர்லாந்து அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா அணி வெற்றி. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆண்கள் இரட்டையர் பிரிவு 2வது லீக் சுற்று போட்டியில் இந்தோனேஷியாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி. இந்திய வீரர்கள் சிராக் மற்றும் சாத்விக் சாய்ராஜ் இணை 2-0 என்ற நேர்செட் கணக்கில் இந்தோனேஷியா இணையை வீழ்த்தி கால் இறுதிக்கு முன்னேற்றம். ஒரு ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் மனு பாக்கர். துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பில்டர் பிரிவில் தனிநபர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலம் வென்றார். ராயன் திரைப்படத்தின் வெற்றிக்கு நன்றி தெரிவித்த நடிகர் சந்தீப் கிஷான். தக் லைஃப் படத்தில் நடிகர் நாசர், நடிகை அபிராமி ஆகியோர் இணைந்ததை போஸ்டர் வெளியிட்டு அறிவித்த படக்குழு. மம்மூட்டி நடித்துள்ள
டர்போ திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி OTT-யில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.